ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியத்துக்கு சேனல் சமையல் வீடியோவில் ஒரு மல்லி செடியில் எப்படி பதியம் போடலாம், ஒரு செடியை எப்படி 10 செடியாக உருவாக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 4-5 செடி இருந்தாலே போதும். தினம் சுவாமிக்கு நம்மளுக்கு பூ கிடச்சிரும். கடைக்கு போய் தான் பூ வாங்கணும்னு இருக்காது. மாடிக்கு போனாலே ஒரு 10 பூவாவது இருக்கும் தினம். இல்லை வாசனையில் பூ சுவாமிக்கு சாத்துறதே மனசும் சந்தோஷமாக இருக்கும். இந்த அளவுக்கு பூக்கிறது டெய்லி. எங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு 4 செடி தான் இருக்குது. அதுக்கே இவ்வளோ பூ வருது. ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால பூ கொஞ்சம் சிறுத்தா மாதிரி இருக்குது, இல்லாட்டா பெருசு பெருசாக பூக்கும். இப்போ எப்படி இந்த மல்லி செடியை நம்ம பதியம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல் ஒரு சின்ன தொட்டி எடுத்துக்கோங்க. அது அடியில் ஓட்டை இருக்கும் எப்படியும் கடையில் வாங்கும்போது. அப்படி இல்லைன்னா வாட்டர் பாட்டிலில் கூட நம்ம பதியம் போட்டுக்கலாம். இது தோட்டத்தில் இருக்கிற மண் தான், எந்த மண்ணை வேணால் எடுத்துக்கலாம். இதே போல் ஒரு சின்ன சைஸ் குச்சி கிடச்சா போதும். அதில் உள்ள இலைய எல்லாத்தையும் கொஞ்சம் பிச்சுட்டு மேலே உள்ள இலையை மாத்திரம் வச்சுக்கணும். எல்லா இலையும் ஒட்ட பிக்கக்கூடாது. இது போல் நுனியில் உள்ள இலையை ஒண்டி வச்சுட்டு மற்ற இலையெல்லாம் பிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மண்ணில் அப்படியே சாய்ச்சா மாதிரி வைக்கணும். மல்லி செடி ஒண்டி எப்போவுமே சாய்ச்சா மாதிரி தான் பதியம் போடணும். இதில் ஒரு 3 கன்று இருக்குது. சாய்ச்சா மாதிரி வைக்கிறது ஏதாவது ஒரு கண்ணில் துளிர் வந்துடும், வேர் விட்டு துளுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் சாய்ச்சா மாதிரி வைங்க. வச்சுட்டு நல்லா மண்ணை அழுத்தி விட்டுட்டு தண்ணியை விட வேண்டியதுதான். அதுக்கு வேறு ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. ஒரு குச்சி இருந்தால் போதும், 10 செடியாக ஆக்கிடலாம். அதை நம்ம பதியம் போட்டுட்டு வெயிலில் வைக்காமல் பால்கனி இருந்ததுனாக்கா கொஞ்சம் லைட்டாக வெயில் வர இடத்துல நம்ம வச்சுக்கலாம். டைரெக்டு சன்லைட்டில் வைக்கிறது ஈஸியாக பதியம் வராது, செடி காஞ்சி போயிடும். அதனால் பால்கனியில் வச்சுக்கோம். பால்கனி இல்லாதவா ஜன்னல் ஓரம் கூட வச்சுக்கலாம். இது ஒரு மாதத்தில் நல்லா வேர் விட்டு துளுத்துடும். ரொம்ப வெயிலில் வைக்காமல் இது போல் பால்கனியில் வச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் வெயிலும் படம், அதனால் சீக்கிரமாக வேர் விட்டு. இது போல் குச்சியை உடச்சின்னு வந்து வளர்த்த செடி தான் இது. இது ஒரு 2 வருஷ செடி. இது போல் ஒரு 4 செடி தான் இருக்குது எங்கிட்ட மல்லி செடி. அதுக்கே அவ்வளோ பூ பூக்கிறது. ஒரு நாளைக்கு 1 முழம் பூ தாராளமாக பூக்கும். சீசன் இல்லாத டயத்தில் ஒரு 10-20 பூ போல் பூக்கும். பூத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம அந்த செடியில் உள்ள இலைய எல்லாத்தையும் நல்லா உருவி விட்டுடணும். பழைய இலை நல்லா முத்தின இலை எல்லாத்தையும் நல்லா உருவி விடுறத ஒவ்வொரு கணுக்கும் நம்மளுக்கு அரும்பு வைக்கும். புது துளிர் வந்து அதில் அரும்பு நிறையா வைக்கும். அது மாதிரி தான் மல்லி செடியை பராமரிக்கணும். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னாக்கா அப்படியே இலை ஒண்டி பெருசு பெருசாக இருக்கும், பூ அவ்வளோவா வைக்காது. ரொம்ப வெய்ய நாளில் செடியை கட் பண்ணி விடக்கூடாது. ஒரு ஜனவரி மாதம் அந்த மழை நாளில் பார்த்து, அந்த டைம் அவ்வளோவா பூவும் பூக்காது. அந்த டைமில் நல்ல செடியை ஓரளவு ஒரு அடி உயரத்துக்கு விட்டுட்டு நல்லா கட் பண்ணி விட்டுட்டோன்னா புது துளிர் வந்து பூவெல்லாம் சூப்பராக பெருசு பெருசாக பூக்கும். நம்ம கட் பண்ணுற கிளைய வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் பக்கத்தில் உள்ள நிழலாக இருக்கிற தொட்டியில் சும்மா சொருகி வச்சுட்டோன்னா கூட தண்ணி விட்டுண்டே வரத அது ஆட்டோமேட்டிக்காக தானே துளுத்துரும். தனியாக பதியம்னு போட தேவையில்லை. துளுத்ததுக்கப்புறம் கூட எடுத்து நம்ம வேறு ஒரு பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். ஈஸியாக மல்லி செடி நிறையா உருவாக்கிடலாம். ஒரு குச்சி இருந்தால் போதும், 100 செடி கூட உருவாக்கிடலாம். வேறு பெரிய பராமரிப்புன்னு ஒன்றும் தேவையில்லை மல்லி செடிக்கு. நம்ம அரிசி களையிற தண்ணி, மோர் ஏதாவது வீணாக போய்டுத்து, ரொம்ப புளிச்சு போய்டுத்து அப்படின்னா அதை தெளித்து விட்டாலே போதும். செடியில் வேரில் விட்டாலே போதும், நிறைய பூக்கும். கடையில் வாங்குகிற பூவை விட நம்ம வீட்டில் பறித்து தொடுத்து கட்டி வைக்கிறது அதோட வாசனையே தனியாக இருக்கும். சுவாமிக்கும் நம்ம போடலாம், டெய்லி பூ இருக்கும். இது போல் நீங்களும் ஒரு குச்சி கிடச்சா பதியம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.